அனைவருக்கும் வணக்கம். டானிஸ்டே போலாமா? தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு எந்தெந்த மாதிரியான ட்ராப் எல்லாம் செட் பண்றாங்க, யார் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குறான்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எந்த மாதிரி வேலையெல்லாம் வேற யாருங்க பார்க்க போறா? அரசியல் விமர்சகர்கள், அரசியல் ஆர்வலர்கள், ஏஜெண்ட், புரோக்கர் இப்படின்னு பல பரிமாணத்துல நம்ம ஊர்ல சுத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான். இந்த வீடியோ ஃபுல்லாவே இவங்கள ஒரு குரூப்னு சொல்லியே நாம பேசுவோம். ஏன்னா, இவங்கள தனித்தனியா விளக்கம் குடுக்குற அளவுக்கு நமக்கு நேரம் இல்ல. தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு அறிவிச்ச உடனே, இந்த குரூப் என்ன டிஸ்கஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இவரு யாரோட ஓட்ட பிரிப்பாருன்னு இவங்களே ஒரு லிஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க. இதுல ஃபர்ஸ்ட் இடத்த யார் பிடிச்சதுன்னா, நாம் தமிழர் கட்சி. 2வது இடத்த பிடிச்சது ஏடிஎம்கே. ஏன்னா, இவங்க 2 பேர் மேல கல் எறிஞ்சா மட்டும்தான் அங்கிருந்து பலமான எதிர்ப்பு வராது. அவங்க மக்கள் பணியிலே கவனத்த செலுத்துவாங்க. நம்ப இந்த கேப்ல பூந்து கல்லாங்கா ஆடலாம் அப்படின்னு இந்த குரூப் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இவங்க டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு சொல்றத விட, எப்படியெல்லாம் குழப்புனாங்கன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு எந்த மாதிரி நியூஸ் பரவுச்சு அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி கூட தான் கூட்டணிக்கு போவாருன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. உடனே இந்த குரூப் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி கூட விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, விஜய் அவர்களுடைய வருகை நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு இவங்களே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். அவரு 8 வருஷமா போராடி எந்த ஒரு பின்புலமும் இல்லாம தனிப்பட்ட முறையில இளைஞர்களை கூட்டி இவ்வளவு பெரிய கட்சியை வழிநடத்திட்டு இருக்காரு. அந்த கட்சியில உள்ளவங்க ஒவ்வொருத்தவங்களும் தான் தோக்க தான் போறேன்னு தெரிஞ்சுமே அந்த கட்சிக்கு தான் அவங்க வாக்களிப்பாங்க. அப்பேற்பட்ட கொள்கையை பின்பற்றக்கூடிய அந்த இளைஞர்களா விஜய் அவர்கள் வந்த உடனே இந்த கட்சிக்கு வந்துட போறாங்க? இல்ல விஜய் தான் அந்த கட்சியை அழிக்கணுங்கிறதுக்காக இவர் கட்சி ஆரம்பிச்சாரா? அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள் ஒரு வழியா விழுப்புரம் மாநாட்டுல தெளிவா என்ன சொன்னாரு? நான் எந்த கட்சியும் குறை சொல்றதுக்கு வரல. ஹார்ஷான அரசியல் பண்றதுக்கு வரல. நான் மக்களுக்கு நல்லது பண்ண தான் வந்திருக்கேன்னு அவ்வளோ டீட்டெயில்டா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அத அவரு சொன்னது தாங்க போதும். உடனே இந்த குரூப் அவரு என்னலாம் தப்பு பண்றாருன்னு அடுத்த கட்டத்துக்கு நவுந்துட்டாங்க. அத தொடர்ந்து இப்ப சமீப காலத்துல எல்லாரும் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த விங் இஷ்யூ. அதாவது 28 விங்கு தாவேகா கட்சி அறிமுகப்படுத்திச்சு. அதுல 9வது விங்கு இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. ஏற்கனவே இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ 9ங்கிற நம்பரை வச்சு தான் இழிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்கள் அதே நம்பரை வச்சு அவங்களுக்கு விங்கு ஒதுக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம் கிளம்புச்சு. நான் என்ன சொல்றேன்னா, ஏன் அவரு இப்படி யோசிச்சுக்க கூடாது? அந்த நம்பரை வச்சு தானே அவங்களை இழிவுபடுத்துறீங்க. நான் அவங்களுக்கு அந்த நம்பரே கொடுத்து நான் அவங்களை பெருமைப்படுத்துறேன் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள்ட்ட இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அமைக்கிறதுங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப என்ன மாதிரி விமர்சனங்கள் வந்துச்சு அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு பணக்கொழுப்பு அப்படின்னு இவங்க பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி பிரசாந்த் கிஷோரை வர வச்சு தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணுமா? அப்ப இதெல்லாம் தெரியாமயே ஏன் இவர் அரசியலுக்கு வந்தாரு? அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேச ஆரம்பிச்சாங்க. நான் என்ன சொல்றேன், இத எந்த கட்சி தான் பண்ணல. எல்லா பெரிய கட்சிகளுமே அங்கீகரிக்கப்பட்ட, இல்ல பலம் வாய்ந்த கட்சி எப்படி வேணாலும் நாம சொல்லலாம். எல்லாருமே ஸ்ட்ராட்டஜிஸ்ட இப்ப பயன்படுத்துறது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனா, அவரு பண்ணா மட்டும் நீங்க அத பணக்கொழுப்புன்னு நீங்க பேர் வைக்கிறீங்களே, இது எப்படி? அதுக்கப்புறம் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய் அவர்கள போய் வீட்டிலேயே மீட் பண்ணாரு. அவர் எதுக்கு போனாரோ அது யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அவர் டிஃபன் சாப்பிட கூட போயிருக்கலாம். உடனே இவர் கூட்டணி பேச்சுக்காக தான் போயிருக்காரு. ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்படின்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லுதுன்னு இவங்களே ஒரு கதையை கிளப்பி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாங்க. இது ஒருவேளை தாவேகா கட்சிக்கு எதிர்ப்பு அமையும் கூட இவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா இது என்ன ஆயிடுச்சுன்னா, யதார்த்தமாவே மக்கள் மத்தியில பரவாயில்லையே, இது ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியா இருக்கு. இவங்க சேர்ந்தா கூட ஜெயிச்சிருவாங்க போலயே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த குரூப் என்னடா இது, நாம வச்ச கண்ணி வெடியில நாமளே காலை வச்சுட்டோமேன்னு இவங்க ஒரு குழப்பத்துக்கு வந்துட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கொரோனா எப்படி பல பரிமாணங்கள்ல மியூட்டேட் ஆச்சோ, அதே மாதிரி இந்த விமர்சனம் பண்றவங்க பல பரிமாணம் எடுத்து நாலா பக்கமும் இருந்து
ஏன் நாலா பக்கம் என்னங்க 8 பக்கத்துல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணு ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி இவங்க 2 பேரும் ஒண்ணா நின்னு ஆட்சியை பிடிக்கணும். இது ஒரு சில தரப்பு பேசிக்கிட்டு இருக்கு. இன்னொரு தரப்பு என்ன டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னா, பிஜேபி தனியா நிக்கணும், ஏடிஎம்கே தனியா நிக்கணும், தாவேகா தனியா நிக்கணும். அப்புறம் டிஎம்கேவோட கூட்டணி பலமா இருக்கிறதுனால அவங்களே திரும்ப ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படின்னு இந்த டிஸ்கஷனுக்குள்ள இவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு படி மேல போய் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உள்ள வந்துருச்சு. அவங்க நியூஸே வெளியிட்டாங்க. தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. ஆளுக்கு சரிபாதியா சீட்டு எடுத்துக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு வந்து துணை முதல்வர் போஸ்ட் கொடுக்குறாங்க. இப்படின்னா நியூஸ் வெளில வரவும் இந்த குரூப் இப்ப இன்னும் ஒரு படி மேல போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அங்க போய் என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, ஏடிஎம்கே இப்ப ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு அந்த பாயிண்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அது எப்படிங்க அதிமுக வீக்கா இருக்கும்? 2021 தேர்தல் அப்ப 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல அப்ப அப்படி ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. அதுவும் இல்லாம அம்மா அவர்கள் இல்ல. அப்ப இருந்த முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்கள் அவங்களும் புதுசு. அப்படி ஏடிஎம்கேவுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் ஃபேஸ் இருந்தும் கூட அவர் கூட்டணி கட்சியோட 75 தொகுதியை ஜெயிச்சு காமிச்சாரு. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி தலைவரா அவர் இருக்காரு. அப்ப அதிமுகவோட கட்டமைப்பு இன்னமும் வலுவா தான் இருக்கு. ஆனா நீங்க எந்த மாதிரி பரப்புரை செய்றீங்க? ஏடிஎம்கே ஆல்ரெடி வீக்கா இருக்கு. ஏடிஎம்கே பிரிஞ்சு இருக்கு. எப்படிங்க பிரிஞ்சிருக்கும்? 100 100 100ன்னு பிரிஞ்சு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தாங்க பிரிஞ்சு இருக்கிறது. 270 பேரு ஒரு இடத்துல இருக்காங்க. மீதி 30 பேரு தனித்தனியா வேற வேற இடத்துல இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அதை நீங்க என்னன்னு ப்ரொஜெக்ட் பண்றீங்க? ஏடிஎம்கேக்குள்ள பிரச்சனை இருக்கு. ஏடிஎம்கே 3 கட்சியா பிரிஞ்சு இருக்கு. இப்படின்னு ஏடிஎம்கே வீக்கா இருக்கிறதா சொல்லி அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு இவங்க நவர ஆரம்பிச்சாங்க. இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். தாவேகா தொண்டர்கள் என்ன பண்ணாலும் அவங்கள்ட்ட போய் என்ன பேசினாலும் கண்டிப்பா தளபதிக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. ஆனா இவங்க டார்கெட் பண்றது யார? காமன் பீப்புள்ஸ். அவங்கள டைவர்ட் பண்ணணும். விஜய் அவர்களை கன்ஃபியூஸ் பண்ணி விடணும். தொண்டர்களை கொலாப்ஸ் பண்ணி விடணும். இப்படிங்கிற மோட்டிவ்ல தான் இவங்களோட டிஸ்கஷன் ஃபுல்லாவே இருக்கு. இதுல சில பேரு உருட்டு உருட்டு பெரிய உருட்டுன்னு இவங்க ஒரு மோசமான உருட்டை உருட்டிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, விஜய் அவர்களோட டார்கெட் வந்து 2026 கிடையாது, 2031 தான் அப்படின்னு. யாராவது 2031 சிஎம் ஆகிறதுக்கோ இல்ல 2031 ஜெயிக்கிறதுக்காகவோ இப்பயே பிரசாந்த் கிஷோர் போன்றவங்களை கூட்டிட்டு வந்து இவ்வளவு பணத்தை செலவழிப்பாங்களா? இவ்வளவு மாநாடை போட்டு, மாநாடு கூட நம்ம ஒத்துக்கலாம், சரி கட்சி ஆரம்பிக்கிறோம் அதனால போட்டாங்க. மற்ற அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் இந்த குரூப் கையிலலாம் வெத்தலை பெட்டி மட்டும்தாங்க இல்லை. இந்த நம்ம ஊருங்கள்லாம் பெரியவங்க, அதாவது ரொம்ப வயசானவங்க கையில வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பாக்கை கொஞ்சம் கொஞ்சமா இடிச்சு இந்த வெத்தலையில போட்டு மடிச்சு வாயில போட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு பொருளையை கிளப்பி விடுவாங்க. அந்த மாதிரி உட்கார்ந்த இடத்துல கண்ட மெனிக்கு பொருளையை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க இந்த குரூப் எல்லாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இவர் நடிகர் தானே, இவருக்கு எப்படி அரசியல்லாம் தெரியும், இவரால் எப்படி ஜெயிக்க முடியும், இவர் எப்படி முடிவெடுக்க முடியும், இவரை நம்பி யாரு ஓட்டு போடுவா, இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன சொல்றேன், தளபதி விஜய் அவர்களோ இல்ல செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களோ இல்ல புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களோ இல்ல மறைந்த தெய்வம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோ இவங்க எல்லாருமே அவங்க பிறக்கும் போதே அவங்க தலையில ஒரு விதி எழுதப்பட்டுருச்சு, இவங்க இத்தனை லட்ச தமிழர்களை வழி நடத்துவாங்க அப்படின்னு. ஏன் இப்ப இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சியை 10 வருஷம் ஆட்சியிலே கிடையாது. ஆனா கட்டுக்கோப்பா வழி நடத்தி எத்தனையோ இடங்களுக்கு நடையா நடந்து திமுகனா வலுவான எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு பேரை உண்டாக்கி மக்கள் மனசுல நம்பிக்கையை விதைச்சி அதுக்கப்புறம் தாங்க அவர் ஆட்சிக்கு வந்தார். யாருக்கு எப்ப எந்த வாய்ப்பு கிடைக்கும், யாரு எப்ப எந்த முடிவு எடுப்பாங்க, யாரு எந்த இடத்துக்கு எப்ப வருவாங்கன்றத நாம முடிவு பண்ண முடியாது. அது நம்ம கையில இல்லை. அது காலத்தின் கட்டாயம். விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை உருவாக்கணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்தது அவரோட விதி, காலத்தின் கட்டாயம். இத
நாம பேச்சாலையும் ஏச்சாலையும் மாத்திரவே முடியாது. அதனால இத நீங்க எந்த பொய்யாலையும் பூசி மொழிவிட முடியாது. அதுவும் இல்லாம, இப்ப நான் சொன்ன இந்த தலைவர்கள் எல்லாருமே நம்ம சமகாலத்துல இருக்கிறதுனால இவங்க பேர பயன்படுத்தினேன். மத்தபடி நெறைய தலைவர்கள் நம்மளோட நல்வாழ்க்கைக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த அரசியல் குடுகுடுப்புக்காரர்கள அவ்வளோ சாதாரணமா எடை போட்டுறவே கூடாது. ஏன்னா, இவங்க மொதல்ல மக்கள குழப்புவாங்க. அதுக்கப்புறம் இவங்க யார டார்கெட்டா வைக்கிறாங்களோ, அவங்க மேல ஒரு அதிருப்திய உண்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மக்கள் அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க யாருக்கு ஆதரவா இதெல்லாம் பேசுறாங்களோ, அவங்க பக்கம் எல்லாரையும் திசை திருப்பி, அவங்கள வெற்றியடைய செய்றதுக்கு கடுமையா முயற்சி பண்ணுவாங்க. இந்த உடுக்க அடிக்கிறவங்கள நீங்க முழுசா அப்படியே நம்பிறக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்க, எந்தெந்த காரணத்துக்காக என்னென்ன விஷயத்த சொல்றாங்கன்றத முழுசா நீங்க ஆராய்ஞ்சு தான் அவங்கள நம்பலாமா வேணாமாங்கன்ற முடிவுக்கு நீங்க வரணும். நம்ம தமிழ்நாட்டுல காமனா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா, இவங்க எந்த தலைவர டார்கெட் பண்றாங்களோ, அவங்கள கிண்டல் பண்ணி மீம்ஸ் போடுவாங்க. நெறைய வீடியோஸ் போடுவாங்க. அத பார்த்து தொண்டர்களாகிய நீங்க சண்டை போட ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள பத்தி பெருமையா நியூஸ் போடுவாங்க. பார்த்தீங்களா, தொண்டர்கள் வந்து எப்படிலாம் எதிர்த்து நிக்கிறாங்க அப்படின்னு. இத பார்த்து நீங்க உற்சாகம் அடைவீங்க. ஆனா, அவங்க என்ன காரியத்த நடத்தணும்னு நெனச்சாங்களோ, அத உங்கள திசை திருப்பி விட்டுட்டு, ரொம்ப அழகா நடத்திட்டு போயிருவாங்க. அதனால, எந்த மாதிரியான எதிர்ப்பு வந்தாலும், நீங்க ரொம்ப பொறுமையா கையாளணும். ரூ. 200,00,00,000 சம்பளம் வாங்குற ஒரு மனுஷன், தான் உச்சத்துல இருந்த இடத்த விட்டுட்டு, மக்கள் பணிய செய்றதுக்காக வந்திருக்காரு. அவருக்கு தெரியும், என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்னு. ஆனா, இந்த குரூப்பு ரூ. 200 ஊபர்ல வந்துட்டு, காதுல ஓல ஓட்டிட்டு இருக்காங்க. இத நம்ம கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணும். அதனால தாங்க இந்த வீடியோவே நான் பதிவு பண்ணேன். ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க யாரோட பேச்சையும் பெருசா நம்ப வேணாம். ஏன் நான் பேசுனது உள்பட. நீங்களே போயி மக்கள்கிட்ட களத்துல இறங்கி பேசுங்க. தாவேகா கட்சி எந்த மாதிரியான கூட்டணி வைக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்றத பத்தி நீங்களே ஒரு சர்வே எடுங்க. உங்க தலைமைக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க. அது மூலியமா அடுத்தது நீங்க என்ன பண்ணணுங்கிற முடிவுக்கு வாங்க. தாவேகா தொண்டர்களாகிய உங்ககிட்ட எங்க சார்பா நாங்க என்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்களுமே யாரையும் கிண்டல் பண்ணி மீம்ஸ் போடாதீங்க. யாரையுமே கொள்கை ரீதியா நீங்க எதிர்த்து நில்லுங்க. தனி மனித தாக்குதல் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் டானிஷ் டெக் சார்பா நாங்க சொல்ல வந்தது. நான் பேசுன விஷயம் உங்க எண்ண ஓட்டத்தோட ஒத்துப்போச்சு அப்படின்னா, இந்த வீடியோவ உங்க சக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது தப்பா பேசியிருந்தேன் அப்படின்னா, அதையுமே நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் அத மென்ஷன் பண்ணுங்க. வேற ஏதாவது நான் பேச வேண்டியது இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா வருங்காலங்கள்ல நம்ம நெறைய பேசுவோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன்.